இந்த உயிர்மை எழுத்துன்னு தொடங்குற முதல் உயிர்மை எழுத்து கா. இந்த கா என்ற எழுத்து தாங்க முருகன். தமிழின் முதல் உயிர்மை எழுத்தான கா என்பது தான் முருகன். இதை நான் பொய்யா சொல்லல, சிந்து வெளியில் இருக்கு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த குறிப்புகள் இருக்கு. அந்த கா என்ற எழுத்தை அவர்கள் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒரு ப்ளஸ் மாதிரி கூட்டல் குறி, அதுதான் கா. சிந்துவெளி எழுத்துக்கள் அப்படித்தான் இருக்கு அந்த கா. அந்த கூட்டல் குறிக்கு இன்றைக்கு விளக்கம் தந்த ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? ப்ரொடெக்டர், காட், சீஃப்டன், இப்படியெல்லாம் பொருள் சொல்கிறாங்க. கடைசியில் காடுன்னு சொல்கிறாங்க. இந்த காங்கிற உயிர்மை எழுத்து தாங்க தமிழில் கா, கட, கடவு, கடவுள்னே வந்திருக்கு. அது வேற. இந்த கா என்ற எழுத்தை சிந்துவெளியில் காட்டி 6 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அந்த முத்திரையில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு மீன் இருக்கு. அந்த மீனில் அந்த துடுப்பு மாதிரி இருக்குல்ல, அதில் 6 கோடு இருக்கு. சில முத்திரைகளில் 4 கோடு இருக்கு. சில முத்திரைகளில் 2 கோடு இருக்கு. இப்போ இந்த 6 கோடுகள் உள்ள அந்த மீனை, அதுதான் கார்த்திகை மீன், ஆரல் மீன் என்று ஆய்வாளர்கள் முடிவெடுத்துட்டாரு. இந்த ஆரல் மீனுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு சிந்துவெளியிலே இருக்கு. இந்த ஆரல் என்பது கார்த்திகை. அது கார்த்திகைன்னு சொல்றது சமஸ்கிருதங்க. அது தமிழில் 3 தீ இருக்கு. அதை முத்தின்னு சொல்லுவாங்க. சூரியன், நிலவு, விண்மீன்கள், இதை தான் தமிழர்கள் முத்தின்னு சொல்கிறாங்க. 3 தீ. இதில் கார் என்பதற்கு மழைக்காலம்னு பொருள். கார் என்பது மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு மீன் கூட்டம்தான் கார்த்தி. கார்காலத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு மீன் கூட்டம் அது. அதை தீயை குறில் போடக்கூடாதுங்க, நெடில் போடணும். கார்த்தி, தீ என்பது நெடிலாக போடணும். அதுதான் ஆரல் என்ற அந்த விண்மீன் முருகனுக்குரியது. இந்த கார்த்திகேயன்னு சொல்கிறான்ல சமஸ்கிருதத்தில், அதை நம்ம கார்த்தி சேயன்னு எழுதுங்க. அதுதாங்க தமிழ்.